நமக்காக தேடி வந்தார். அவர் தான் யாரு? தேவனாகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய மகிமையை நினைத்து இன்னைக்கு பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை. தேடி வந்து அப்பா பாவியான என்னை மீட்டீரே, உம்மை உயர்த்துகிறோம். அதை பாடுவோம். செய்வோம்
உயர்த்தும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன ஆகுது தெரியுமா? நம்மளுக்கு கிருபை பெருகுது. நம்ம வாழ வைக்க வேண்டிய கிருபை, நம்மளுடைய கரை போக்குற கிருபை, நம்மளை நல்லா இருக்கிற வைக்கிற கிருபை, அவருடைய பிரசன்னம் என்ன செய்யுது? ஒரு நாள் அவரை உயர்த்தும் போது நம்மளுக்கு தடைகள் நீங்குது, நம்ம மேலே இருக்கிற சாப கட்டுகள் உடையுது, நம்மள்கிட்ட இருக்கிற பலவீனங்கள் உடையுது, வன்கண் பொறாமை எல்லாம் உடையுது. ஆனால் நிறைய நேரத்தில் நம்மளால் துதிக்க முடியல. ஏன்? அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்ம பலவீனங்களை நிப்பாட்டுறோம், நம்ம சுற்றி இருக்கிற காரியங்களை, நெருக்கத்தை நம்மளுக்கு முன்னாடி நிப்பாட்டுறனால கடவுள்னால என்ன செய்ய முடியல? நம்மளை ஆசீர்வதிக்க முடியல. அந்த கிருபையை நினைத்து, ஆண்டவரே எனக்கு பிரச்சனை இருக்கலாம், பாடு இருக்கலாம், ஆனால் நான் இன்னைக்கு நிலை நிற்கிறேன்னா அது உங்களுடைய கிருபை. உங்களுடைய கிருபை தான் என்னை தாங்குது. ஆண்டவரே உங்களுடைய கிருபை தான் என்னை சுமக்குது. இந்த என்னுடைய திட்டத்தால் இந்த உலகத்தில் நான் வரல, ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறீங்க. எல்லாம் கிருபை. அந்த கிருபையை மேன்மை பாராட்டி உயர்த்தி, ஆண்டவரே உங்கள் கிருபை இல்லாமல் நான் இல்லை, அந்த பாடுவோம். உங்கள் கிருபை தான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே, ஒரு நாளும் மாறாத கிருபையே. மனிதர்கள் மாறி போகலாம், ஆனால் மாறுவதற்கு தேவன் மனிதன் அல்ல. அவர் மாறாத கிருபையை வச்சு நம்மளை என்ன செஞ்சுட்டு இருக்காரு? இன்னைக்கு ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். அதை நினைத்து பாருங்க. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே போன நேரத்தில்
கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. இன்னைக்கு கடவுள் எதை தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? நம்ம கிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறாரு சொல்லுங்க? நம்மளுடைய காணிக்கை விட, நம்ம கிட்ட இருக்கிற பெரிய பெருமைகள் விட, நம்ம கிட்ட இருக்கிற தாளந்து விட. ஏன்னா அவர் தேவன். இதெல்லாம் அவர் நம்மளுக்கு என்ன செய்கிறாரு? கொடுக்குறவராக இருக்கிறார். இந்த பார்த்திங்கன்னா நிறைய பேர் பெரிய பெரிய காரியங்களை கடவுளுக்காக என்ன செய்வாங்க? பண்ணுவாங்க, கட்டுவாங்க. இங்கே வந்து அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்தலத்தில் தேடி தேடி என்ன செய்வாங்க? போவாங்க. ஆனால் ஜீசஸ் என்ன தெரியுமா சொல்கிறாரு? இதோ நான் வாசப்படியை கட்டுகிறேன். அவரை தேடி வருகிற தேவன். இன்னைக்கு நம்மளுடைய உள்ளத்தை என்ன செய்யணும்? அவர்கிட்ட நம்ம திறந்து கொடுக்கணும். அவர் உள்ளத்தை நேசிக்கிற தேவன், நம்மளுடைய இருதயத்தில் வாசம் செய்யணும்னு நினைக்கிற தேவன் நம்ம மத்தியில் அவர் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அதை உணர்ந்து இப்போ நம்ம பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் எங்களை நீங்கள் என்ன செய்யுங்க? நடத்தி செய்யணும். அனுதினமும் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்குள்ள வாசம் செஞ்சு நீங்கள் என்ன நடத்துங்க அப்படின்னு சொல்லி பாடுவோம்.
ஆண்டவரின் அன்பை பரப்ப லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.